ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு பாருங்க, தேவ ஆலோசனை வருகிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் செய்வார். அப்போ நம் வாய் என்ன செய்கிறேன்னு சொன்னா சொல்றோம், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் என்ன செய்வேன், துதிப்பேன், தேவனுக்கு மகிமை உண்டாகுதேன்னு சொன்னா அவருடைய ஆலோசனைகள் சங்கீதம் 139:17 போடப்பட்டிருக்கிறது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். அது சொல்லுகிறான், எவ்வளவு அருமையான ஆலோசனை. மனுஷனுடைய ஆலோசனை எல்லாம் ஒன்றுக்கும் உதவாது. அநேக நேரங்கள் என்ன செய்கிறான், எதையாவது சொல்லி எதையாவது பண்ணி விட்டு போவான். ஆனால் சொல்லுகிறான், தேவனுடைய ஆலோசனை சொல்ல, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். ஏதோ ஒரே ஒரு ஆலோசனை சொல்லிவிட்டு போகிறவர் அல்ல. வசனம் சொல்லுகிறது, நித்தமும் உன்மேல் என் கண்ணை வைத்து ஒவ்வொரு நாள் ஆலோசனை சொல்லுவார், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஆலோசனை சொல்லுவார். என்ன செய்யணும், எங்க போகணும், வேதம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஆலோசனைகள். மாறா மதுரமாகும்படி தேவனிடத்திலிருந்து ஒரு ஆலோசனை வந்தபோது அப்படியே கண்மூடி கண் திறக்கிறதற்குள்ளாய் கசப்பு மாறி போய் மதுரமான வாழ்வு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஆலோசனை தருவான். வெறுமனே இருந்தவைகள், பிரயாசப்பட்டு ஒன்றும் ஜெயமில்லாது இருந்தவைகள், அந்த படகும் வலையும் என்ன செய்ததா, நிரம்பத்தக்கதாக தேவன் என்ன செய்தாரா, ஆலோசனைகளை தந்தார். எவ்வளோ பிரயாசப்பட்டு கொண்டு நான் சொல்லுகிறேன், ஐயரே நான் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் பிடிக்க முடியல. ஆண்டவர் சொன்ன, ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன், அந்த ஆலோசனையின்படி செய் என்று சொன்னார். ஆலோசனை வெளிப்படுகிறது, அற்புதங்கள் நடக்கிறது. ஏன்னா தேவனுடைய ஆலோசனை கர்த்தருக்கு மகிமை. வேதம் முழுவதும் பாருங்க, யோர்தானை திறக்கிறதற்கு ஆண்டவர் தான் ஆலோசனை தந்தார். எரிகோவை உடைக்கிறதற்கு ஆண்டவர் தான் ஆலோசனை தந்தார். சத்துருக்களை மேற்கொள்ளுகிறதற்கு, யுத்தத்திலே ஜெயிக்கிறதற்கு அவர் தான் ஆலோசனை தந்தார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஒவ்வொரு நாளும் ஆலோசனை வந்து கொண்டே இருக்கும். பாருங்க, அந்த ஏசாயா 25:1 நாம் வாசித்தோம், ஆண்டவரே நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை துதிப்பே, நீர் அதிசயமானவைகளை செய்தி, உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானது. அவர் ஒரு ஆலோசனை சொன்னா அது எப்படிப்பட்டதா, அதுதான் நிச்சயமான ஒரு ஆலோசனை, அதுதான் ஒரு சத்தியமான ஒரு ஆலோசனை. அந்த ஆலோசனை என்ன செய்யுமா, நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால ஏசாயா 28:29 சொன்ன, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர். ஒவ்வொரு நாள் அவருடைய நாமமே என்னன்னா ஆலோசனை கர்த்தா. அவர் நாமம் அதிசயமானது, அவர் நாமம் ஆலோசனையின் கர்த்தா என்று எழுதப்பட்டிருக்கிறது. புதிய மாதம் முழுவதும் அவர் அப்படி நம்ம என்ன செய்வாரா, அதிசயங்களை செய்து நம்மை ஆண்டவர் என்ன செய்வார், அவரை துதிக்க வைப்பார். ஆலோசனைகளை தந்து நம்மை துதிக்க வைப்பார். யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டோம், கர்த்தர் அப்படிப்பட்ட ஆலோசனைகளை தருவார். ஆமென்.